முட்டுக்காடு முகத்துவாரம் தமிழ்நாட்டின் கடலோர சுற்றுலா தலங்களில் பிரதான சின்னமாக இருந்தது. ஆனால் இன்று அது சேற்று நீர், துர்நாற்றம், பராமரிப்பு இல்லாமை, விலை உயர்ந்த கட்டணங்கள் என சுற்றுலா பயணிகளின் ஏமாற்ற குரல்களால் நிரம்பியுள்ளது. 2023 திமுக அரசாங்கம் அறிவித்த தீவு உருவாக்கம், சாகச விளையாட்டுகள், பறவைகள் பார்க்கும் மண்டலங்கள் என அனைத்தும் காகிதத்தில் மட்டுமே உள்ளது. இந்த சுற்றுலா தலம் மூலம் அரசு 3 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ள போதிலும் அடிப்படை உள்கட்டமைப்பு சீரமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் சுற்றுலா பயணிகள். மிதக்கும் உணவகம் துளியும் இயங்காமல் ஓரம் கட்டப்பட்டு துருப்பிடித்த நிலையில் உள்ளதாக கூறும் அவர்கள், கட்டண உயர்வு மற்றும் கட்டணத்திற்கு ஏற்ற தரமான படகு சேவை இல்லாததால் படகு சவாரி மேற்கொள்ள முடியவில்லை என்கிறார்கள். சுற்றிலும் துர்நாற்றம் வீசுவதால் சுற்றுலா பயணிகள் பெருமளவு வருவதை தவிர்த்துள்ளதாகவும், தனியார் கழிவுநீர் டேங்கர் லாரிகள் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டும் நிலையில் அரசின் கண்காணிப்பு முற்றிலும் இல்லாமல் போய் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பக்கிங்ஹாம் கால்வாயை தூர்வாரும் திட்டம், கழிவுநீர் மேலாண்மை, பாதுகாப்பு அமைப்புகள் என அனைத்தும் அதிகாரிகளின் பேச்சளவில் மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள், சுற்றுலா நிபுணர்கள் ஒருங்கிணைந்த பணிகள் தேவை என வலியுறுத்தினாலும் திமுக அரசு அலட்சியம் காட்டி விளம்பரம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மொத்தத்தில் முட்டுக்காடு, மெரினா, கோவளம் என கடலோர சுற்றுலா தலங்கள் அனைத்தும் கோவா போல மாற்றுவோம் என கூறி கூவம் அளவுக்கு மாற்றியிருக்கிறது ஸ்டாலின் அரசு என்பதுதான் உண்மை. சென்னையின் சுற்றுலா தலங்கள், வேலை வாய்ப்புகள் ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் சேற்றில் மூழ்கி கிடப்பது போல 2026 தேர்தலில் திமுகவும் சேற்றை பூசிக்கொள்வது உறுதி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கிறார்கள் சுற்றுலா விரும்பிகள்.